Hi, welcome back to Precious Handmade. I am Anish Fatima. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Dry flowers with resin art part B பார்க்கலாம் வாங்க. ரெடியான ஷேப்ஸ் எல்லாத்தையும் டீபரிங் டூல் வச்சு அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போறோம். எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு இந்த டீபரிங் டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சின்ன பீஸ் சாண்ட் பேப்பர் எடுத்து அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் சாண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 3 பீஸையும் சாண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த 3 பீஸில் உள்ள டாட் எல்லாத்தையும் ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2:1 ரேஷியோ ரெசினை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாட் கன் போட்டு பபிள்ஸ்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்மளுடைய ஷேப்ஸில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு சின்ன குச்சி வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஷேப்லையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லைட்டர் வச்சு மேலே ஃபார்ம் ஆகிருக்க பபிள்ஸ் எல்லாத்தையும் உடைச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு பாக்ஸ் போட்டு மூடி வச்சிடலாம். 6 மணி நேரம் கழித்து நம்மளுடைய ஷேப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிரும். இப்போ நம்ம ஷேப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருச்சு. இப்போ ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின் வச்சு அந்த ஹார்ட் ஷேப்பில் மட்டும் நம்ம ஹோல் போட்டுக்க போகிறோம். ஓவல் ஷேப்லேயும் சர்க்கிள் ஷேப்லேயும் ஆல்ரெடி ஹோல்டு இருக்குது. ஹார்ட் ஷேப்பில் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம பாலிஷ் பண்ண போகிறோம். பாலிஷிங் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக 3 ஷேப்லையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தடவி விட்டுட்டு இப்போ ஒரு ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா துடைக்க நம்மளுக்கு நல்ல பாலிஷிங்காக கிடைக்கும். பளபளன்னு நம்மளுக்கு இருக்கும். பாலிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் கீச்செயின்ஸ் ரிங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தேவையான கீச்செயின் ரிங்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிடுறேன். ஒரு ரவுண்ட் ரிங் எடுத்துக்கிடுறேன். 3 செயின் எடுத்துக்கிடுறேன். 4 ஜம்ப் ரிங் எடுத்துக்கிடுறேன். இப்போ இருக்கிற செயின்ஸ் அண்ட் லிங்க்ஸை நம்ம கீ செயினில் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெரிய ரவுண்ட் ரிங்கில் ஒரு ஜம்ப் ரிங் மாட்டி விட்டுட்டு அதில் ஒரு செயின் ரிங் போட்டு மாட்டி விட்டுருதேன். இப்போது இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்துட்டு அதில் அந்த ஓவல் ஷேப்பையும்
ஒரு செயின் லிங்க்கையும் போட்டுட்டு இப்போ ஏற்கனவே மாட்டி வச்சுருக்க செயின் லிங்க்கில் மாட்டி விடுறேன். இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பையும் மாட்டி விடுறேன். லாஸ்ட்டாக இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்துட்டு அந்த ஜம்ப் ரிங்கில் ஹார்ட் ஷேப்பை மாட்டி விட்டுட்டு அந்த செயின் லிங்கில் மாட்டி விடுறேன். இப்போது நம்மளுடைய ட்ரை ஃப்ளவர்ஸ் கீ செயின் ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.